அதுதான் வரும். வேற வழி இல்லை. எங்களுக்கு ஒரு பாலமோ ஒரு வீடோ காமிக்கிறதோட வீடு கட்டி கொடுத்தோன்னா திட்டமா ஒரு கூரை வீடோட கட்டி கொடுத்தா கூட ஒரு இடம் காமிச்சு அது போதும். பில்டிங் தேவையில்லை எங்களுக்கு. ஒரு கூரை வீடு கட்டி கொடுத்தா அதை போய் நிரந்தரமா தங்கத்துனா ஒரு கூரை வீடு வேணும். ஆனால் அவங்க பில்டிங் தேவையில்லை எங்களுக்கு. சும்மா ஒரு கூரை வீடு கட்டி ஒரு தங்குற மாதிரி எங்களுக்கு இடம் தான். நாங்கள் வந்து தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்துலேருந்து வந்திருக்கோம். அப்படிங்களா? எங்கள் வந்து முஸ்லீம் அமைப்பு. நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட எல்லா மக்களுக்கும் எல்லா பகுதியிலையும் கடலூர், சென்னை, காஞ்சிபுரம் எல்லா மாவட்டங்கள்லையும் எங்களுடைய பணிகளை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். யார் யார் வெள்ளத்தில் நாங்கள் மத உணர்வு அதெல்லாம் பார்க்காம எங்களுடைய மார்க்கம் வந்து உன்னுடைய சகோதரனுக்கு ஏதாவது தீமை ஏற்பட்டால் அவனுக்கு நீ உதவி செய்யுன்னு சொல்லக்கூடிய மார்க்கமாக இருக்கிறதுனால நாங்கள் இறைவனுக்கு அஞ்சு இறைவன் எங்களுக்கு விட்ட கட்டளையினுடைய அடிப்படையில் நாங்கள் இந்த பணிகளை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். சரிங்களா? அந்த அடிப்படையில் தான் இப்போ நான் உங்ககிட்டயும் வந்து இப்போ கேட்டுக்கிட்டு இருக்கோம். சரிங்களா? இந்த நேரத்தில் நீங்கள் ஏற்பட்ட பாதிப்புகள் ஏதாவது இருந்தால் எங்களால் முடிஞ்ச வரைக்கும் என்னென்ன உங்களுக்கு செய்ய முடியுமோ அதனுடைய பணிகளை உங்களுக்கு செய்யறதுக்காக தான் நாங்கள் வந்திருக்கோம். இப்போ இதனுடைய பாதிப்புகள் உங்களுக்கு எந்த அளவுக்கு உங்களுக்கு தேவைகள் தற்சமயம் அடிப்படை தேவைகள் என்னென்ன இருக்கோ அதை நீங்கள் சொல்லலாம். அதுக்கான ஏற்பாடுகளை அடிப்படை தேவை வந்து மதியம் உணவு, குடிக்க தண்ணி, இருக்க ஒரு இடம், தண்ணி தாங்க கேட்போம். துணி இல்லாம ஒரு சும்மா அதே தண்ணி தான் அதே போச்சுன்னு 3 மாசம் ஆச்சு. தண்ணி ஓட தண்ணி குடிச்சிருங்க. ஏதோ ஓட தண்ணி ஏதோ போர் அடிக்கிற தண்ணி வந்து அது வராங்க. அவங்க கிட்ட நாங்கள் தண்ணி தான் முதல்ல கேட்குறோம். அவங்க தராங்க, வசதி செய்யுங்கன்னு சொல்லிட்டு அவங்க போயிடறாங்க. யாரும் வேணா தண்ணி, இருக்க ஒரு இடம், ஒரு சாப்பாடு. வெளியே குளங்கள்ல தண்ணி என்ன தண்ணி கிடைக்கும்? உப்பு தண்ணி தான் வந்துட்டு இருக்குது. இப்போ வந்து சத்தமே மழைனால வந்து டிரான்ஸ்ஃபார்மர் போயிடுச்சு. 4 மாசம் ஆச்சு மழை. மழை வந்து 1 மாசம் ஆகுது. 4 மாசம் உப்பு தண்ணி தான் ரொம்ப மோசமா இருக்கு. இப்போ நீங்க மொத்தம் எத்தனை குடும்பம் இருக்கீங்க? 18 குடும்பம். 18 குடும்பத்துல எத்தனை குடும்பத்துக்கு நிவாரணம் கொடுத்தாங்க? நீங்க வீடு வீடுங்களுக்கு 4 பேருக்கு. அந்த வீடு வீடு 4 பேருக்கு 3 பேருக்கு மத்தவெல்லாம் கொடுக்கல. எதுவுமே கூட இல்ல வெளிய இருக்கீங்களா? வெளிய தான் இருக்கு. கம்பெனில வேலைக்கு போயிருக்கு. நான் கேக்குறேன், வீடு விழுந்தவங்களுக்கு எவ்வளவு கொடுத்தாங்க? 4500 ரூபாய் கொடுத்தாங்க. 500 ரூபாய் அவங்களே வாங்கினாங்க. 4500 500 வாங்கிட்டு 3500 3600 கொடுத்தாங்க. அவங்களே ஃபர்ஸ்ட் 4500 ரூபாய் சொல்லிட்டு ஒரு அட்டை கவர்ல போட்டு கொடுக்குறாங்க. அப்போ தனி மறைமுகம் வந்து ஒரு 500 ரூபாய் கொடுங்க, அவங்க கொடுக்கணும் சார் சொல்லிட்டு வாங்கிட்டு போறாங்க. அது மறுபடியும் கேட்டாங்கன்னா மறுபடியும் ஏதாவது பிரச்சனை பண்ண சொல்லிட்டு நாங்கள் கொஞ்சம் பயந்து தான் சரி கொடுங்க, வேற வழி இல்லாம கொடுக்குறோம். அவங்க கேட்கறாங்க. 18 குடும்பத்துல கூரை வீடு விழுந்தவங்க மட்டும். ஆனா மீதி பேர்லாம் பாதியெல்லாம் பாதிக்கப்பட்டாங்க. பாதி எல்லாமே பாதிக்கப்படுத்தாங்க. போனாங்களா பைக்ல இல்லப்படாது. அவங்க கொடுத்ததான் ஓரளவுக்கு இப்போ ஒரு சந்தோஷமா நம்மளுக்காக தேர்ந்து மன திருப்தியா கொஞ்சம் சந்தோஷம். நம்மளுக்காக ஜனம் எங்கிருந்தா வருது, கடவுள் ஏதோ இது உதவி பண்றதுக்கு தான் நாங்கள் சந்தோஷப்பட்டோம். இல்லைன்னா என்னன்னாக்கா இப்போ மொத்தமே வந்து ஒரே காலனி சேர்ந்து அவரே எல்லாமே ஒரே காலனி. ஆளுங்க இருக்காங்களா? அங்கே இருக்காங்க. உங்க ரிலேஷன் அங்கே இருக்காங்களா? அங்கே இருக்காங்க. சொந்த பந்தமா எல்லாம் இருக்காங்க. அப்படி இருந்தா அவங்க என்ன பண்ணுவாங்க? நீங்க என்ன பண்ண முடியும்? ஒரு நாளைக்கு தான் உணவு கொடுப்பாங்க. அவங்களும் போனா தான் கூலி வேலை போறாங்க. நீங்க தனி இதுவா இல்ல அவங்க தனி இதுவா? இல்ல ஒன்னதான். ஒரு நாளைக்கு தான் 2 நாளைக்கு தான் ஆளுக்கு சேர்ந்தோம். அவனும் போனத மாயில போகிறதுக்கு வேலை இல்லை. போனதான் நம்மளுடைய இதுவே. அவங்க பொழப்ப தான் பார்ப்போம். நமக்கு ஒரு வேலை தான் 2 நாள் 3 நாள் அந்த குழப்பம் ஒரு மாசத்துக்கு மயில அவங்களும் வேலைக்கு போல கஷ்டம். நாங்களும் நீங்களே வேலைக்கு போய் எவ்வளவு நாள் வருது மழையில? நான் ஒரு மாசம் ஆயிடுச்சு. மழை தண்ணி ஓட்டல வந்து வேலை உங்களுக்கு கூலி வேலை. நாங்கள் அந்த பைப் லைன் தான் வேலை செய்வோம். சித்தாள் வேலை, கூலி வேலை, பைப் லைன். மற்ற மக்கள்லாம் எங்க இருக்காங்க? எல்லாம் அங்கதான் இருக்காங்க. எல்லாமே அங்கதான் இருக்காங்க. மொத்தம் எத்தனை நபர்கள்? 75 பேர். 75 நபர். 95 பேர் மொத்தமே இருக்குது. குடும்பம் மட்டும் குழந்தைங்களோட சேர்த்து 95 பேர். ஆனா இதுல பாதிக்கப்பட்டு வந்து வயசானவங்க ரொம்ப பாதிக்கப்பட்டாங்க, குழந்தைங்க ரொம்ப பாதிக்கப்பட்டு. ஏன்னா உடனே போக முடியல, எல்லாமே நடக்க முடியல, காலெல்லாம் அறுது. சரிங்க, நீங்க தங்க இருக்கிற அந்த இடத்த பார்க்கலாங்களா? பார்க்கலாம்.